செல்ஃப் எனபரேஷன் எனப்படும் சுய கணக்கெடுப்பு செய்வதற்கான வெப்சைட் se.census.gov.in. நம்ம டைப் பண்ண பிறகு நமக்கு பல ஸ்டேட் அல்லது யூனியன் டெரிட்டரி கேட்கும். இப்போ நம்ம பிளாங்க்ஸ் டு தமிழ்நாடு ஸ்டேட் அப்படிங்கிறதுல தமிழ்நாடு நம்ம சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து கேப்சா வரும். இந்த கேப்சா வந்து கவனமாக கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் இதெல்லாம் வந்து கவனமாக வந்து என்ட்ரு பண்ணணும். அப்புறம் வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு கேப்சா கரெக்டுன்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக காட்டும், இல்லைன்னா எரர் காட்டும். மறுபடியும் என்னென்னா எரர் காட்டுச்சுன்னா மறுபடி புது கேப்சா உருவாகும். அந்த மறுபடியும் கேப்சாவை கரெக்டாக கேர்ஃபுல்லாக நம்ம என்ட்ரு பண்ணணும். பண்ண பிறகு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்தோம் அப்படின்னா கொடுத்துருக்க கேப்சா கரெக்டுன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ஹிண்ட்ஸ் வரும். என்னென்ன வந்து ஃபாலோ பண்ணணும், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வரும். அதில் ஒன்றும் இல்லை, எஸ்சிஐடி வந்து ஃபைனலாக வரக்கூடிய எஸ்சிஐடி வந்து நம்ம சேவ் பண்ணி அல்லது ட்ரைவில் போட்டு வச்சுக்கணும். செல்ஃப் எனுமரேட்டர், அதாவது உங்களுக்கு எனுமரேட்டர்ஸ்லாம் வருவாங்க, எனுமரேட்டர் சூப்பர்வைசர்ஸ், அப்போ வந்து அந்த எஸ்சிஐடி காட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்டேட் கொடுத்து வந்து தமிழ்நாடு அப்படிங்கிறத காட்டுது பாருங்கள். அடுத்து வந்து நேம் ஆஃப் தி ஹவுஸ் ஹோல்டர், அப்போ 10 டிஜிட் செல் நம்பர். இமெயில் வந்து ஆப்ஷனல் தான், இமெயில் கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமலே இருக்கலாம். உங்களுக்கு வந்து 10 டிஜிட் மொபைல் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம் அப்படின்னா இமெயில் என்ட்ரு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ஃபர்தராக அந்த கொடுக்கக்கூடிய அந்த 10 டிஜிட் செல் நம்பருக்கு வெரிஃபை அண்ட் ப்ரொசீட் கொடுத்த பிறகு ஓடிபி வரும். ஓடிபி சென்ட் டு யுவர் மொபைல் நம்பர்னு வரும். ஓகே கொடுத்துட்டோன்னா அந்த மொபைல் நம்பரை 6 டிஜிட் இருக்கிற மொபைல் நம்பர் வந்து நம்ம அதில் என்ட்ரு பண்ண வேண்டியிருக்கும். அதன் பிறகு நம்ம லொக்கேஷன், அது ரெட் மார்க்கில் லொக்கேஷன் வந்து நம்ம ஹவுஸ் அல்லது ஹவுஸுக்கு பக்கத்தில் வந்து கொண்டு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன் ஐடென்டிஃபை பண்ண பிறகு நம்ம லொக்கேஷன் லேட்டிடியூட் லாங்கிடியூட்லாம் காட்டும். இப்போ நம்ம அதுதான் நம்ம லொக்கேஷனை சர்ச் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி கன்ஃபார்ம் கொடுக்க போகிறோம். கன்ஃபார்ம் கொடுத்தோன்னா எந்த லாங்கிடியூடில் எந்த லேட்டிடியூட் காட்டும். அப்போ இந்த தமிழ்நாடு நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிக் கேட்கும். டிஸ்ட்ரிக் வந்து கொடுத்துருக்க டிஸ்ட்ரிக்ஸில் நம்ம டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ண போகிறோம். டிஸ்ட்ரிக் சூஸ் பண்ணிவிட்டு பின்கோடு நம்ம என்ட்ரு பண்ணணும். அதாவது நம்ம லொக்கேஷன் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ஏரியாவில் இருக்குது அதுக்கான பின்கோடு அப்புறம் இந்த வில்லேஜாக இருந்தாலும் வில்லேஜ் அல்லது டவுனு இதெல்லாம் நம்ம என்ட்ரு பண்ண வேண்டும். இப்போ நான் வந்து பின்கோடு கொடுக்குறேன் 614001. வில்லேஜ் வந்து நம்ம வந்து டவுன் வில்லேஜ் எதாக இருந்தாலும் நம்ம வந்து இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மன்னார்குடி நான் சூஸ் பண்ணுறேன். சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்த பிறகு அங்கே மேப் காட்டும், லொக்கேஷன் போன்னு சொல்லிட்டு அது சேட்டலைட் பிக்சர் காட்டும். அதில் லொக்கேஷன் வந்து நம்ம வீடு எதுவோ அதில் ஐடென்டிஃபை பண்ணி டாப் வியூ தான் கிடைக்கும். இந்த சேட்டலைட் பிக்சர் வந்து நமக்கு டாப் வியூ தான் கிடைக்கும். ஜூம் பண்ணுறதுக்கு என்னென்னா நம்ம கட்டை வரலையும் ஆள்காட்டி வரலையும் சேர்த்து உங்களுக்கு தள்ளி ஜூம் பண்ணிக்கலாம். நம்ம டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதால நமக்கு லைட்டாக அப்படி 2 விரலால் தள்ளினாலே நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த மன்னார்குடியில் வந்து என்னென்னா இந்த ஸ்ட்ரீட்டு, அப்புறம் வந்து உங்களுக்கு பக்கத்தில் ஏதாவது நியர்பை ஸ்கூலு அல்லது டெம்பிள் இருந்தால் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வீட்டு லொக்கேஷன் காட்டலாம். இப்போ பாருங்கள், ஜூம் பண்ணிகிட்ருக்கேன். ஜூம் பண்ண பிறகு உங்களுக்கு அதுலேயே வந்து மெசேஜ் வரும். 2 விரல்களால் வந்து என்னது தள்ளினாலே உங்களுக்கு வந்து லொக்கேஷன் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணுறது அந்த தான் டெக்னிக். இதில் அந்த செல்ஃபி டைலர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் காட்டுது. அது பக்கத்தில் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இது மாதிரி உங்கள் மொபைலில் உங்கள் நம்பரில் இது மாதிரிலாம் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்கோ அது மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பர்டிகுலர் ஹோம் லொக்கேஷன் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். லொக்கேஷன் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்துருச்சு. அதன் பிறகு வந்து உங்களுக்கு இதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டு ஃபர்தராக என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். கீழே காட்டுறது பாருங்கள், லொக்கேஷன் ஆஃப் யுவர் ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நீங்கள் லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். கீழே வரும் கன்ஃபார்ம் லொக்கேஷன் அப்படிங்கிறது, அது டச் பண்ணாலே போதும்.
அந்த ஓல்டு தஞ்சாவூர் ரோடு அப்படிங்கிற அந்த தெரு பேர் தெரியுது. இது கொஞ்சம் டைம் பிடிக்கும். உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டு மேலே வச்சு அந்த ரெட் கலர் லொக்கேஷன் காட்டு பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு நம்ம சர்ச் பண்ணுறது கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா மேப்பு அங்கேயும் இங்கேயும் நகரும். அதெல்லாம் வந்து 2 விரலால் வந்து என்னது உங்களுக்கு ஜூம் பண்ணி அந்த மேப்பை நகர்த்துறதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களே இந்த மெசேஜை கொடுக்குறாங்க அதுலேயே. அதேமாதிரி நீங்கள் இந்த வந்து என்னென்ன எல்லாம் என்ட்ரி பண்ணணுமோ அதில் வந்து என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணணுமோ அந்த லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். இங்கிலீஷ் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் வரும், தமிழ் சூஸ் பண்ணிங்கன்னா தமிழில் கேட்கும். அது ரெட் கலர் காட்டுது பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷன் அப்படின்னா அதை கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷன் நேட்டிவ் லாங்குவேஜ்லாம் காட்டும். இது காட்டியிருக்கு பாருங்கள். இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி உங்கள் லொக்கேஷன் ஆஃப் யூஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ராங் லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறது வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து கொஸ்டின்ஸு வீட் ஆன் மெட்டீரியல் ஆஃப் ஃப்ளோர் ஆஃப் தி சென்சஸ் கேட்டிருக்கு. இது முக்கியமாக வந்து நம்ம வீடு வந்து என்னது, நம்ம வீட்டோட ஃப்ளோர் தரைப்பகுதி எதனால் ஆனது அப்படிங்கிற வந்து நம்ம இதில் கொடுக்கணும். பெரும்பகுதி எதனால் இருக்கோ நம்ம அதை சூஸ் பண்ணணும். கீழே சிமெண்ட்னா சிமெண்ட்டு அல்லது டைல்ஸ் அல்லது மார்பிள்ஸ் கிரானைட்டு அப்படின்னு அதை சூஸ் பண்ணணும். மட் அல்லது வுட்டா அல்லது பேம்புவா, எந்த மாதிரியான மெட்டீரியல் ஆனது ஃப்ளோர் அப்படிங்கிறது. இப்போ நான் ஒன்று சூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். மொசைக் மார்பிள்ஸ் இந்த டைல்ஸ்லாம் ஒரே இதில் வரதால் நம்ம டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து வால் கேட்பாங்க. அதே மாதிரி என்னென்னா உங்களுக்கு எதை சூஸ் பண்ணுறோமோ அது சிங்கிள் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து ரூஃப் எதனால் ஆனதுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் கண்டிஷன் ஆஃப் தீஸ் சென்சஸ் ஹவுஸ் என்ன, எப்படி எந்த நிலையில் இருக்குது, நல்ல நிலையில் இருக்குன்னா குட்டு கொடுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டோன்னா அடுத்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வீட்டோட தரைப்பகுதி சோறு எப்படி இருக்குது, அதே மாதிரி என்ன காங்கிரீட் அந்த மேலே ரூஃப் எப்படி இருக்குது அதை பற்றி கேட்பாங்க. அப்புறம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க. அதில் எத்தனை பேரில் நம்ம டைப் பண்ண வேண்டியிருக்கும், 4 டைப் பண்ண வேண்டியிருக்கும். நேமதி எட்டாவது யோஸ் கொண்டு வந்து ஆல்ரெடி நம்ம கொடுத்தது வந்து டிஃபால்ட்டாகவே காட்டும். ரமேஷ் எம்னு டைப் பண்ணியிருக்கேன், அது காட்டுது பாருங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மேலாக ஃபீமேல்னு கேட்கும், அதை சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் என்ன கேஸ்ட் எஸ்சி அதர்ஸ் கேட்கும், அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி இதில் மேரிட் கப்பிள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ஹவுஸில், அந்த ஹவுஸ் போல் அப்படின்னு கேட்கும். ஒன்றுன்னா ஒன்று கொடுத்துருங்க. மோர் தென் ஒன்றுனா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கு வந்து நம்ம என்னது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கு வந்து ரேடியோ பட்டன் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நல்லா டச் பண்ணாலே போதும் செலக்ட் ஆகும். அல்லது வேறு ஆப்ஷன் மாறி பண்ணிட்டா கூட நம்ம என்னது அதை எந்த ஆப்ஷன் கரெக்டாக சூஸ் பண்ணிங்கன்னா டக்குனு ரேடியோ பட்டன் அதுக்கு செலக்ட் ஆகி மாறிக்கும். அது நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுமாதிரி கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே என்னென்னா ஃபைனலாக கன்ஃபார்ம் பண்ணுறது கேட்கும். அப்போ கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை போய் மாற்றிக்கலாம், ப்ரீவியஸ் போய் மாற்றிக்கலாம். அது மாதிரி ட்ரிங்கிங் வாட்டர் எப்படி, அந்த ட்ரிங்கிங் வாட்டருக்கு என்ன மெயின் சோர்ஸு, அந்த ட்ரிங்கிங் வாட்டர் சோர்ஸ் வந்து என்னென்னா வீட்டுக்குள்ளேயே வருதா அல்லது வெளியில் இருக்கா, இது எல்லாமே கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி என்ன உங்களுக்கு லைட்டு ஃபெசிலிட்டி எப்படி, எலக்ட்ரிசிட்டியா இல்லை சோலாரா, எந்த மாதிரியானது. அதே மாதிரி கிச்சன் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கா வெளியில் இருக்கா, லெட்ரின் டாய்லெட் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து வித்தின் ஹவுஸா அல்லது வெளியில் இருக்கா. அதேமாதிரி வேஸ்ட் வாட்டரு எங்கே வெளியில் கொண்டு போகிறீங்களா, அது ஓப்பனாக அல்ல க்ளோஸ்டாக, ட்ரைனேஜ் சிஸ்டம், இது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து நீங்கள் கேட்கவங்களை ஈஸியாக போட்டீங்க. அதுமாதிரி சர்வீஸ் லேட்ரின் எப்படி, எந்த மாதிரி டைப் சர்வீஸ் இது பண்ணுறீங்க, நைஸாக ரிமூவ் பை ஹியூமனா அல்லது நைஸாக இது உங்களுக்கு வந்து பை அனிமல்ஸாக சர்வீஸ் பை அனிமல்ஸாக கேட்குறாங்க பார்த்தீங்களா, அதில் எதுவும் சூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். உங்கள் வீட்டில் வந்து எந்த மாதிரியான வந்து பணி நடக்குதோ அதை நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி லெட்ரின் வந்து ஓப்பன் டைப்பாக, மேலே ரூஃபு மூடினதா அல்லது ஓப்பனாக இருக்குமா, அது காமனாக இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. இது எல்லாமே கேட்டிருக்காங்க. அது மாதிரி இதுக்கு உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் எந்த மாதிரியான டைப் ஆஃப்
மெத்தட் பயன்படுத்திருக்கீங்களோ அதை நம்ம அங்கே சூஸ் பண்ணிக்கணும். ட்ரைனேஜ் ஓப்பன் ட்ரைனேஜ் அப்படின்னா ஓப்பன் ட்ரைனேஜ், க்ளோஸ்னால் க்ளோஸ் யூஸ் பண்ணிக்கணும். அது மாதிரி கிச்சனில் வந்து எந்த மாதிரியான ஃபியூவல் யூஸ் பண்ணுறீங்க, மண்ணெண்ணெயா விறகா அல்லது வந்து எல்பிஜியா, அதை சூஸ் பண்ணிக்கணும். ஒரு குக்கிங் கேட்குறாங்க அவருக்கு ஓப்பன்லையா அல்லது உள்ள கிச்சன் தனியாக இருக்கா, செப்பரேட்டர் இருக்கா, இல்லை ஹால்லே கிச்சன் இல்லாமல் சமைக்கிறாங்களா அப்படிங்கிறது கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அது நெக்ஸ்ட் போகணும். நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கு ரேடியோ டிரான்சிஸ்டர் இதில் எதுவும் யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அது கேட்டிருக்கு பாருங்கள். இப்போ ரீசெண்டாக மேக்ஸிமம் ரேடியோ டிரான்சிஸ்டர் யாரும் யூஸ் பண்ணுறதால மேக்ஸிமம் உங்களுக்கு கொடுப்பாங்க. சில பேர் பழைய ஆளுங்க, பழைய வயசானவங்க இருந்தாங்கன்னா அவங்க ரேடியோ வச்சுருப்பாங்க. வச்சுருந்தாங்கன்னா எஸ் கொடுக்கலாம். ரேடியோ டிரான்சிஸ்டர் வந்து எஸ் கொடுக்கலாம். அதேமாதிரி டெலிவிஷன் இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துடணும். டிடிஹெச் என்ன மாதிரி கனெக்ஷன் கேட்குறாங்க, தூர்தர்ஷன் டிடிஹெச்சானு. அவன் மொபைல் வந்து என்னென்னா உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோனா அல்லது வந்து டச் டைப்பாங்கிற மாதிரி இதெல்லாம் கேட்பாங்க. அடுத்து வந்து என்னது வெஹிக்கிள்ஸ் வந்து என்னது பைசைக்கிள், கார், வேன் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருந்தால் அதில் வந்து பைசைக்கிள், மோட்டார் சைக்கிள்னு போட்டால் அதுக்கு சூஸ் பண்ணிக்கணும். போத்து பைசைக்கிள் எதுனா போத்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பட்டு இது மாதிரி மோட்டார் சைக்கிள் அப்படியே அதை மட்டும் சூஸ் பண்ணலாம். சைக்கிள் அலாங் சைக்கிள்னு உங்களுக்கு போத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி கார், வேன் யூஸ் பண்ணிக்கலாம்னு கேட்டிருக்காங்க. கார், வேன், ஜீப் இதெல்லாம் இருக்கான்னு சொல்லிவிட்டு, அதே மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அதிகம் பயன்படுத்துறது ரைஸ் யூஸ் பண்ணிக்கங்க. அடுத்து ப்ரீவியூ கொடுத்த பிறகு எல்லாம் கொடுத்த பிறகு ப்ரீவியூ முதல்ல லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன், ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்கு, அப்புறம் சென்சஸ் சொல்கிற என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் வந்து சூஸ் பண்ணி சொல்லும். என்னென்ன நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக காட்டும். கேட்ட கொஸ்டின் அப்போ நீங்கள் கொடுத்த இதுக்கான ஆன்சர் எல்லாமே ஃபைனல் சப்மிஷன் வந்து கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து எஸ்சி ஐடி நம்பர் வந்துடும் 11 டிஜிட். இது என்ன பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரைவில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. உங்கள் செல்லில் ட்ரைவ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுங்க. எலிவேட்டர்ஸ் வரும்பொழுது அந்த 11 டிஜிட் ஐடியை வந்து அவங்கள்ட்ட காமிக்கணும். அவங்க சில சமயம் செக் பண்ணி நம்ம ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.